கிட்டத்தட்ட 3600 அடி உயரத்தில் சுயம்பாக தோன்றி தவ கோலத்தில் இருக்கும் சிவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த சிவனுக்கு முன் அமைக்கப்பட்ட 3 நந்திகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு முன் இங்கு காவல் காக்கும் காவல் தெய்வங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிங்கம், புலி, சிறுத்தை, யானை இல்லாம மூலிகைகள் மட்டும் நிறைந்திருக்கும் மலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து நாய் உருவி செடின்னு சொல்லுவோமா, அந்த நாய் உருவி செடி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த அம்மன் பச்சரிசி, தொட்டாச்சிவிங்கி, இந்த மாதிரியான செடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி பல அதிசயங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்க தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மலையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் நூலகல்லி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தாங்க இருக்கு. தர்மபுரி வாங்குங்க, என்ன ஊர் தெரியுமாங்க, தண்ணி சர்பத்துங்க, பவன்றாங்க, வேற லெவலுங்க. இந்த நூலகல்லி தர்மபுரி மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. இங்க நீங்க நினைச்ச நேரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் ஆட்டோல தான் வரணும். ஸோ நீங்க குழுவா வந்தீங்க அப்படின்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க. ஏன்னா இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கேட்கறாங்க. ஸோ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மலைக்கு போறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கிருந்து தான் நீங்க மலை ஏற ஆரம்பிக்கணும். இந்த ஊர் பேர் என்னதுக்கா? கரெக்டான பேர், இந்த ஏரியா பேரு இது உழவன் கொட்டாய். சரி சரி. எவ்வளோ தூரம் இருக்கு கோவில்? நிறைய அங்க போகணுமே. அந்த உச்சிக்கா? இங்கே கடை எதுவுமே இல்லையோ? ஒன்றுமே கிடையாது. ஹாய் மக்கள்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கோம். தர்மபுரியில் மல்லிகேஸ்வரர் கோவிலுக்கு வந்து போக போகிறோங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட தரைமட்டத்திலிருந்து 3600 அடி மலையில் ஏறி பயணம் பண்ணணும். போகும்போது என்ன இருக்குது, போகிற வழி ரிஸ்க்காக இருக்கா இல்லை நல்லா இருக்கா, இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யத்தோடு சேர்ந்து பல சம்பவங்களும் நடக்க போகுது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போலயுமே ஒரு பெரிய குரூப்போடு வந்தோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதே கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வர்ற வழியில் டிராஃபிக், அது மாதிரி டோல்கேட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன இஷ்யூ. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான இங்கே ஒரு பேய்கள் இருக்குன்னு நம்பப்படுற அந்த ஒரு பாலம் ஒன்று இருக்குது. ஸோ அதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் நம்மளை விட்டுட்டு. ஸோ இவங்களோட தான் சேர்ந்து நம்ம இந்த மலைப்பயணம் வந்து பண்ண போகிறோம். போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வரலும் ஒரு 50 மீட்டர் தான் நடந்து வந்திருப்போம். ஸோ இது வரையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே படி மாதிரி தான் இருக்குது. ஸோ நடந்து போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நான் ட்ரெக்கிங் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு மட்டும் இழைக்குது. நிர்மல் ப்ரோ நடந்து போயிட்டே இருக்கார். இந்த பழம் சாப்பிட்லாம்லண்ணே? சாப்பிட்லாம் தானே. உன்னிப்பழமா? சரி, இது வந்து உன்னிப்பழம் சொல்லுவாங்க, சாப்பிட்லாம். நான் சாப்பிட தயாராக இல்லை. தொட்டாச்சுருங்கியா? ஆமாயா, தொட்டாச்சுருங்கி. போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ட்ரெக்கிங் வரும்போதும் ஒவ்வொரு கடிச்சிட்டான் எவனோ ஒருத்தன். கடிச்சிட்டான். ஏன்னா இந்த எறும்பு கடிச்சாலும் வலிக்குது. எறும்பு கடிச்சதுக்கு ஆகும். இங்கே வரியா? வீங்கிருச்சியா? இந்த எறும்பு கடிச்சு. மக்கள்ஸ், ஒவ்வொரு பயணம் பண்ணும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். சரி, என்னத்தை சொல்ல அப்படின்னு விட்டுட்டேன். சரி, இதில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வர்றோம். இந்த எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு வர்றது நம்ம ஃபேமஸ் யூடியூபர் நிர்மல் ப்ரோ தான். ஸோ அவருக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. நான் இன்னைக்கு யூடியூபர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, போகலாம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் வந்து ரொம்ப நாளுக்கு வர்றதுனால நீங்களே ஒரு மாற்றத்தை உணருங்க, ஃபீல் பண்ணுவீங்க. காலேஜ்ட்ட பிரசவமான பொம்பளை நடந்தா அந்த மாதிரி இழைச்சிக்கிட்டு இருக்காப்புல இருக்குல்ல. ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான மாசமாக தான் இருக்காப்புல. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து
டக்குன்னு இன்ட்ரோ ஆகிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தவங்களான ராணி அக்காவும் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பலாம் ஏறல, ஒரு 100 மீட்டர் தான் ஏறியிருப்போம். அவங்களோட அந்த அனுபவத்தை கேட்போம். அக்கா எப்படி இருக்குது? ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன்னா. ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறீங்க? ஆமாம். ஓ, கொஞ்சம் மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கு எனக்கா. ஆமாம். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம்னால இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கம்பளி பூச்சி இல்லைண்ணா, இது வந்து மஸ்கோட்டான். போகும்போது இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இவன் மேலே வந்து முடியாக இருக்கும். இவன் மட்டும் நம்ம கையிலையோ இல்லை நம்ம மேலேயோ தாக்கிட்டான்னு வச்சுக்கிங்களேன், சொரிஞ்சிக்கிட்டே தெரியணும் அன்றைக்கி ஃபுல்லாமே. ஸோ அது மாதிரி மக்களே கிட்டத்தட்ட ஒரு 150 அடி வந்து ஏறி வந்திருப்போம். ஸோ இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் சரி என்னோட வந்தவங்களுக்கும் சரி தொடர்ந்து ட்ரெக்கிங் வராதவங்க ராணி அக்காவுக்கும் அவங்க பொண்ணும் அவங்க கூட கொஞ்சம் ஸ்டடியாக தான் ஏறிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் நம்மளோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் வந்து பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மலை வந்து பண்ணுறாங்க, மலையில் வந்து ட்ரெக்கிங் வராங்க. ஸோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேர்ந்து நல்லா வேகமாகவே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அரப்பு மரம் பார்த்துடுங்க, இது வந்து யானைக்கும் பிடிக்கும், நம்மளும் தலைக்கு தேய்ச்சி குளித்தா ரொம்ப உடம்பு குளிச்சு ரொம்ப நல்லதுங்க. அப்படியா? ஆமாம். இது வந்து அரப்பு மரம், இது வந்து அரப்பு மரமா? இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா யானைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம்ம வந்து குளிச்சும் வந்து தேய்ச்சும் குளிச்சிக்கலாம். நம்ம எத்தனையோ மலை வந்து பயணம் பண்ணி போயிருக்கோம். ஆனால் அங்கே நம்ம பார்க்காத ஏகப்பட்ட விஷயத்தை நான் இங்கே வந்து பார்க்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட மூலிகைகள் இந்த மலையில் வந்து எனக்கு தென்படுது. எனக்கு தெரிஞ்ச மூலிகை இல்லையே. ஸோ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து நாய் உருவி செடின்னு சொல்லுவோமா, அந்த நாய் உருவி செடி மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு மூலிகை. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா அம்மன் பச்சரிசி, இங்கே வந்து இந்த அம்மன் பச்சரிசி, தொட்டாச்சிவிங்கி இந்த மாதிரியான செடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அம்மன் பச்சரிசிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பறித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பால் வரும். அந்த பாலை உடச்சி நம்மளுடைய மருவில் போட்டோம் அப்படின்னா 1 மாதம் தொடர்ந்து போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மரு வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும். திரும்ப அது வந்து புதுசாக ரீபான் ஆகாது, முளைக்காது அந்த இடத்துல. ஸோ அதோட சொல்லி முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த செடிலாம் கிடச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் உங்களுடைய மருவை வந்து போக்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வர வழியில் அந்த யானைக்கு பிடிச்ச அந்த அரப்பு மரம் வந்து பார்த்துருப்போம், அதுவும் ஒரு மூலிகை தான். இப்படி ஏகப்பட்ட மூலிகைகளை கொண்ட மலையாக இருக்குங்க இந்த மலை. பொதுவாக இந்த மலை ஏறுறோம்ல அவங்கள்ட்ட உடல் பலமும் மனபலமும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மலையில் ஏற முடியும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவுமே கஷ்டம். நம்ம குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருப்பாங்க. அதனால் வந்து சரசரன்னு ஏறி போயிட்டாங்க. ஆனால் நம்ம கூட வந்தாங்கல்ல ராணி அக்கா, அவங்க வந்து நல்லா வெயிட் போட்டிருந்தாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து மலை ஏறுறாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன், அக்கா என்னக்கா இந்த மலைக்கே சோர்ந்துட்டீங்களே, நெக்ஸ்ட் மலையெல்லாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க கொடுத்த தக் லைஃப் பதிலடி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கேளுங்களேன். நெக்ஸ்ட் டைம் அடுத்து வெள்ளையங்கிரி போகும்போது நானும் காலிஸும் ஃபிட்டாக வந்து மூச்சு வாங்காமல் மலை ஃபாஸ்ட்டாக ஏறுறோம். ஆமாம் மக்களே, நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க, இந்த காளி இந்த ராணியும். ஆமாம் மக்களே, ஃபாஸ்ட்டாக ஏறுறோம். அந்த வீடியோ நாங்கள் போடுறோம் திருப்பி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னும் ஃபஸ்ட்டு இருக்கிற சிவன் கோயிலுக்கே போகல. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோம். சின்ன மலை தான், அதான் சொல்கிறேன்ல ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு நம்ம ட்ரெக்கிங் பண்ணி. ஸோ அதனால் ரொம்ப இளைக்குது. ஒரு 10 ஸ்டெப் நடந்தாவே இளைக்குது, உட்காந்து வர்றேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துடுறேன். 10 ஸ்டெப் நடந்துட்டு இளைக்குது, 5 நிமிஷம் உட்காந்துடுறேன். ஸோ இப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ ஆனால் இதில் ஒரு பாவப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட சேர்ந்து நிர்மலும் குணானனும் கூடவே வர்றாங்க எங்கள் கூட சேர்ந்து. ஸோ நேரம் விட்டுருந்தா அவங்கெல்லாம் வந்து போயிருப்பாங்க, எங்களுக்காக கூடவே வர்றாங்க. போகலாம். தூரிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளோ நிஜம் தெரியுமா? இங்கே பாருங்கள், என் அப்பன் இல்லாத இடமே இல்லைங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சுயம்பா முளைச்சி வந்தது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். உண்மையிலுமே சொல்கிறீங்க பாருங்கள், புல் அரிச்சிருச்சுங்க, அவ்வளோ பவர். நம்ம இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து வர்றதுக்கு ஒன்று இயற்கையை ரசிச்சிடணும். அதே மாதிரி சிவன் இருக்கார்ல, அவர் நம்மளை வந்து அழைக்காமல் கண்டிப்பாக இங்கே வந்து வர முடியாது. அவர் அழைச்சி நம்ம வந்ததுக்கு அவரோட அருளை நம்ம உடம்புக்குள்ளே இறக்குறாரா? அவா ஐயோ, அதெல்லாம் வந்து சத்தியமாக வார்த்தையால் சொல்ல முடியாது, அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க, நம்பி வாங்க, அந்த உணர்வை உங்களுக்கு கொடுத்துருவார், கூடிய விரைவாக கொடுத்துருவார். பாருங்க, ஐயாவை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டில் திரும்பினீங்க அப்படின்னா போகும். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வழியுமே நீங்கள் செதறி போகிறதுக்கான, அதாவது மாறி போகிறதுக்கான வழி இல்லைங்க. நீங்கள் இந்த மலைக்கு ஏற வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக தெரியும். ஒரே வழி தான், ஸ்டெப்ஸ் உள்ள வழி. அது வெளியே நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மாறி எங்கிட்டுமே போகாமல் நேராக கோயிலுக்கு போயிடலாம். மக்களே, அது மாதிரி இன்னொரு விஷயங்க,
அங்கே நான் ஐயாவை பார்த்தோமா, சுயம்பா தோன்றுன ஐயாவை பார்த்தோமா, சிவனை. அவரை பார்த்துட்டு ஒரு 20 ஸ்டெப்பு மேலே நடந்து வந்த உடனேமே மேலே அந்த சைடில் வந்து பாதை வந்து போகுது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடாம லைட்டாக ரைட்டில் திரும்பி பாருங்கள். இங்கே ஒரு கூடாரம் அமைச்சிருக்காங்களா, உள்ளே போவோம். இங்கே பாருங்கள் சாமி இருக்கு. புண்ணியம் உங்களுக்கே சேரும். ஐயா மல்லன் சித்தவே இல்லை கொஞ்சம் வச்சு இங்கே பாருங்கள். கஷ்டமாக இருந்தால் நானே கொடுத்துருவேன். ஆஹா, சுயம்பா ஒருத்தர் முளைச்சி வந்திருக்காங்க. அது போக இங்கே வந்து முருகன் வச்சுருக்காரு. முருகர் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவரை என ஓதும் முட்கற்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேனே. ஓ முருகா. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன் ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக கீழே சறுக்கி விழுந்துடாமல் வரணுங்க அந்த கோவிலை தாண்டி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். இந்த இடத்துல மட்டும் சறுக்கும், மழை நேரத்தில் ரொம்ப சறுக்கும். பாருங்கள் சறுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். லைட்டாக ஸ்லிப் ஆனாங்கன்னா கூட கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதனால் பார்த்து வரணும். இதனால தாங்க பெரிய கடுப்பு வர்றது நம்மளுக்கு. வர்றீங்கல்ல, வந்தால் நான் பச்சையாக சொல்லிடுவேன். ஏதாச்சும் மக்கள் வர்றதுனால சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கேன். வந்தேன்னா பொத்திக்கிட்டு மலையில் போய் ஏறி சாமியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. சேட்டையை பாருங்கள், ஏதோ ஒரு நாய் சோலாரை கல்லெடுத்து வீசி உடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இல்லாமல் இங்கே பாருங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க. இதனால தான்டா உங்களை மாதிரி ஆளுனால தான் எங்களை மாதிரி உண்மையிலுமே சாமியை கும்பிடணும், சாமியெல்லாம் பாதுகாக்கணும், மலையெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிற எங்களையும் வந்து உள்ளே விட மாட்டாங்க ஃபாரஸ்ட்டு. ஸோ மக்கள் இந்த பார்க்குறீங்களே, இவர் பேசும்போது என்னால் இதில் வந்து அப்படியே போட முடியல. ஏன்னா பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரா, அது காப்பிரைட் கிளைம் விழுகும் அப்படிங்கிறனால நான் வந்து அந்த வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு இப்போ ஏன் வாய்ஸை கொடுக்குறேன். என்னன்னா இவர் இந்த ஊர் தான். இவர் கையில் பார்த்தீங்க அப்படின்னா மம்பட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. என்னன்னா மேலே வந்து சாமி இருக்கார்ல, அவருக்கு வேலை பார்க்கறதுக்காக இவருடைய சொந்த காசை போட்டு அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் வெளியே வேலை பார்க்குறாரு. ஆனால் இந்த கோவிலுக்குன்னு வேலை பார்க்கும்போது மட்டும் ஃப்ரீயாக வேலை பார்ப்பாராம், எந்த ஒரு காசுமே வாங்காமல் எதையுமே எதிர்பார்க்காம. அது மட்டும் இல்லை, அங்கே மேலே கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சோலார் லைட்டு, அங்கே உள்ள ஒரு சில எலக்ட்ரிக் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, இது எல்லாமே இவர் தான் பார்த்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்னால மட்டும்தான் நம்மளுடைய பழமையும் காக்கப்படுது, இந்த மாதிரியான மலைகளும் அழிக்க விடாமல் பாதுகாக்கப்படுதுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இவருக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதாது, இருந்தாலும் நன்றியை தெரிவிச்சு. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. மேலே நடக்க ஆரம்பித்த பின்னாடி அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட நீங்கள் வரும்போது 2 வழி பிரியுது. ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று பிரியுது, இன்னொன்று ஸ்ட்ரைட்டாக ரைட் திருப்பி போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் போயிடாதீங்க. இந்த சைடில் கோயில் இல்லை, அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க கீழே. இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்ட்டில் திரும்பி போயிடுங்க. இது வழியே தான் வழி இருக்குது, போய்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி மக்களே, இப்போ செங்குத்தாக ஒரு பகுதி இருக்குது, அதில் ஏறி போயிட்டே இருக்கும். கீழேருந்து இறங்கி வந்ததுலேருந்து செங்குத்தாக மட்டும் தான் போயிட்டே இருக்குது. ஆனால் முன்னாடி போகிற இந்த ஊருக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் தூரம் போனோடனே ஃப்ளாட்டாக வரும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி போயிட்டுருக்கோம். ஃப்ளாட்டாக வருதா இல்லையான்னு போய் பார்த்தா தான் தெரியும். உங்கள்கிட்ட பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நம்மளுக்கு முன்னாடி ஒரு டீம் நம்ம டீம் வந்து மேலே மலை ஏறி போனாங்க அப்படின்ட்டு. நம்மளுக்காக வெயிட் பண்ண சொன்னோம். கொஞ்சம் கூட அனுதாபப்படாம இறங்கி இந்த போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதுல இந்த பாருங்க, இந்த தாத்தா இருக்காரு, இறங்கி போயிட்டு இருக்காரு. அவர் வாட்டுக்கு வந்துட்டு, ஐயா என்னங்க மேலே தானே இருக்க சொன்னேன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? எவ்வளோ நேரம் வெயில் வெயில் அங்கே ஒன்றும் இல்லையா? இந்த இங்கிட்டு பயங்கரமான வறட்சி. சொல்லுங்க தலைவா. மலையேற்றம் சிறப்பாக நிறைவடைந்தது. உங்களுக்கு சிறப்பான இந்த தரிசனம் சிவ தரிசனம் கிடைத்துள்ளது. ஓகே, இங்கே பாருங்க எல்லாருமே வராங்க. நம்மளுக்கா யாருமே பாவம் புண்ணியம் பார்த்து இல்லை. அக்கா இன்னும் எவ்வளோ தூரம் அக்கா இருக்கு? காவாசி தான் கண்ணு. ஏறி வந்த தூரம் கஷ்டம் இருக்காது. அவர் சமவெளியாக இருக்குது. அது நல்லா காலுக்கு மென்மையாக நல்லா இருக்குது. சாமி செம சூப்பர். அந்த வியூ உண்மையில ஏதோ புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். ஆனால் நாங்கள் ஃபோன் அடித்து உங்களை மேலே வெயிட் பண்ண சொன்னோம் உங்கள் எல்லாரையுமே. அப்படியா? இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள். செங்குத்தாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள், வியூ பாயிண்ட்டை சூப்பராக இருக்குது.
கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக குணானேன். இந்தா இருக்குது ரெட்டை மரம், அந்த இருக்குது ரெட்டை மரம்னு சொல்லிகிட்டே தான் இருக்கார். இன்னும் உள்ள அந்த ஃப்ளாட்டான இடமும் அந்த ரெட்டை மரமும் வந்த மாதிரி தெரியலை. இந்தா இப்படியே தான் ஏற்றமாக தான் போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த இடம், இதைத்தான் ரெட்டை மரம்னு சொன்னார். இங்கே வந்து கேட்டால் இது ரெட்டை மரம் இல்லை, அந்த இருக்குன்னு சொல்கிறாரு. பாம்பு போய்கிட்டா ஆத்தாடி பிடிக்கலாம் வேணானே. அது எனக்கு இங்கே பாம்பு பார்த்து வரணும். ஆஹா எங்கண்ணே போனா இதில் நல்லவாம்பு இல்லாமல் நல்லவாம்பு இல்லை நல்லவாம்பா பார்த்தியா வீடியோவில் வந்து பார்த்துங்க. இங்கே வரும் வெளியில் போகிற போனானே எதுக்குன்னு தேவையில்லாமல் வெட்டிக்கிறதுக்கு போறியே. பெரிய பாம்புனா நானே ஓடிடுவேன், அது நம்மளுக்கு எந்த கைப்படும். அந்த அந்தானு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஏறி வந்து சாமிகிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். 4 மணி நேரம் ஏறி கூடவே இருக்கேன். ரொம்ப நேரமாக ஏறிட்டு வந்தோம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அதான் மல்லிகார்ஜுனா சுவாமி கும்பாபிஷேகம் எல்லை கோட்டுக்குள் வந்து விட்டோம். ஸோ எல்லை கோட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல செப்பலை கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். நான் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சாமி. அவ்வளோதான், திரும்பினா கோயில் போய் பார்ப்போம். மக்களே செருப்பை கழட்டி போட்டுட்டு ஒரு 10-15 ஸ்டெப்பு நடந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏதோ மனசு நிம்மதி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான், வந்துருங்க பாருங்க, கட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடம் நல்லா இருக்குது. சப்பாத்தி கல் இருக்குது, சப்பாத்தி கல்லி பழம் இருக்கான்னு. இங்கே பாருங்க, இங்கே தண்ணி பிடிச்சி கிடக்கு பாருங்க. ஸோ இப்போ மழை காலம் இல்லாதனால தண்ணி அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது. ராமம் விட்டுருக்கு. சப்பாத்தி களி பழமாக இல்லை, எல்லாம் காயாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு பழம் இருக்குது கீழே விழுந்து கிடக்கு. ஆனால் இதெல்லாம் பறித்து திங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திங்கணும், முள் இருக்கும், குத்துச்சுன்னா போகாது. தெரியுதா உங்களுக்கு? சாதிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் ஏற்றமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஏற்றத்தில் மட்டும் ஏறி வந்திருக்கோம். ஸோ இனி வந்து சமவெளி வரும்னு சொன்னாங்க, அது மாதிரியே சமவெளி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இனி ஃபுல்லாக சமவெளி தான். இந்த சந்தோஷம் அக்கா மூஞ்சில் நான் பார்க்கணும். தேஜு எங்கே உங்கள் ஸ்மைலை காமிங்க. அக்கா இங்கே பாருங்க, சாதிச்சிட்டோம்க்கா. அவ்வளோதான், வாங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. வச்சுருங்க. ஆஹா வாங்க சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நம்மளுடைய சாதனையோட அப்படியே ஜில்லுக்காக்கா அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து அந்த வியூவை மட்டும் எப்படி இருக்குது. என்ன ஒரு குரங்கு அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கோவில் இந்த தான் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு. பிரகதீஷ் அண்ணா, ட்ராவல் விஜய் அனைவரும் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு குளிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ ஒரு வழியாக நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. அத்தா எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு? நல்லா இருந்தது. என்ன தொண்டையில் சவுண்டை காணா? ஏன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செங்குத்தா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான மலை தான். ஃப்ளாட்டா இருக்குன்னு சொல்லி கடைசியில் வந்து லாங்ல முடிய செங்குத்து தான். அப்புறம் அங்க அந்த ஊற்று போயிட்டு வந்துட்டீங்க. எங்களை போகல, நாங்கள் போகல. சுனையெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, அதுவும் ரொம்ப தூரம் போகணும், நல்லா இருந்தது.
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நல்ல சிவனே பக்கத்தில் மறுவுருவத்தில் வந்து நிற்கிறாரு பாருங்க. ஓம் நமச்சிவாய. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கோவில் வந்து காமிச்சிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான டீட்டெயிலை நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நந்தி பாருங்கள், 3 நந்தி வச்சுருக்காங்க. ஆஹா, 3 நந்தீஸ்வரர் இருக்கார். எடுக்கலாமா? உள்ள ஐயா இருக்கார். இந்த பழம் தான் சொன்னீங்களா சாப்பிட்லாம்? சூப்பர். ஐயனை பார்க்கறதுக்காக வந்தோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்த அந்த கஷ்டம் இருக்குல்ல, சத்தியமாக மூஞ்சில் ஒரு துளி கூட இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஐயாவை பார்த்தோன்னா. அப்பா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கிட்ட போய் கொண்டு வந்துடுவாங்க. வந்தாச்சு, சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே உள்ள டீட்டெயில் வந்து எனக்கு தெரில. டீட்டெயில் வந்து யாருக்கு தெரியும்னா, நம்ம நேதாஜி அண்ணன், அப்படி இல்லைன்னா வந்து விவேகானந்த அண்ணன், 2 பேருக்கும் டீட்டெயில் நல்லாவே தெரியும். அவங்ககிட்ட கேட்டு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். போகும். அதுக்கு முன்னாடி இந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, அடாடாடாடாடாடா. இங்கே பாருங்கள், ஸ்லிப் பண்ணோம்னா ஜோலி முடிஞ்சு போகும் தலை. அப்படியே கொஞ்சம் அப்படி பாருங்க. அடா 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 அடா. அந்த மேகம் என்ன, அப்பா அவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஓம் நமச்சிவாயா. மக்களே, இன்றைக்கி நம்ம தருமபுரிக்கு பக்கத்தில் வத்தலை மலைக்கு முன்னாடி இருக்குது அட்டிலியா. அந்த ஊர் பேர் நத்தம் அட்டிலியா. இது கிட்டத்தட்ட ஒரு 3500 அடி மேலே உயரம். இந்த கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கோயில் வந்து 1959 இந்த ஊர் மக்களால் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டதான். பார்த்துக்கங்க. அப்போ இந்த லிங்கம் வந்து சுயம்புவாக இருக்கான். கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதுங்கிற மாதிரி இங்கே உள்ள சிவபெருமாள் இத்தினோண்டு தான் இருக்கார். ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நெட்வொர்க்கு, இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லாதப்ப இவ்வளோ கல் மண் ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய சிறப்பு. நாங்கள் எல்லாம் எங்கள் குரூப் சார்பாக வந்து இன்றைக்கி ஐயாவை தரிசிக்க எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் வந்து தரிசிச்சிட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மலைக்கு வந்து நீங்களும் இந்த ஐயாவை தரிசிக்கணும். எல்லாம் முற்று இன்புற்று வாழணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு சிலவங்களுடைய புடைப்பு சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து காவல் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை பாருங்களேன், அரசர் அரசியார் நிற்கிற மாதிரியே தெரியுது. இதை நிரூபிக்கிறதுக்கு இங்கே இன்னொரு விஷயம் இருக்குங்க. உள்ள சிவன் இருக்கார்ல, சிவனுக்கு முள்ள கருவறைக்கு போகிறதுக்கு முன்னால் மேலே பார்த்தோம் அப்படின்னா மேலே ரெட்டை கயல் போட்ட ஒரு சின்னம் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது இது பாண்டியர்களோட கோவிலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. அப்போ இது பாண்டியர்களுடைய கோவிலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வெளியே பார்த்தோம்ல இந்த புடைப்பு சிற்பம், இது பாண்டிய அரசியாக இருக்கலாம். ஆனால் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பாண்டிய அரசி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியலைங்க. எதுவோ நம்மளுடைய பழமையும் இந்த மாதிரியான மலையும் காக்கப்பட்டுச்சு அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் எங்களோட சேர்ந்து காடு, மலை, குளம், குட்டை இது ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட சேர்ந்து நீங்கள் கூடிய விரைவில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மலைகள், காடுகள், குளங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மலைகள் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.